இந்த வாரம் வந்து சந்தையில் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து சந்தைக்கு போகணுன்னா 1½ கிலோமீட்டர் போகணும். இடையில வந்து கடைக்கும் போக முடியாது. கடையும் 1½ கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் இருக்குது. அதனால் சந்தையில் தான் எல்லா பொருளுமே வாங்கி ஆகணும். ஒரு வாரத்துக்கானது ஒரு சில காய்கறி வாங்கிக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து 4, 5 வெரைட்டி செடி வச்சுருக்கேன். அதனால் கத்திரிக்காய் எப்பயும் வாங்க மாட்டேன். வீட்லேயே பறிச்சுக்குவேன். வெண்டைக்காய் வந்து இந்த தடவை தான் சிவப்பு வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இதில் பிஞ்சு எடுத்திருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து வெண்டைக்காயும் சந்தையில் வாங்க மாட்டேன். மற்றபடி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே வீட்லேயே இருக்குது. 4, 5 வெரைட்டி மிளகாய் செடி வச்சுருக்கேன். கத்திரிக்காயுமே 4, 5 வெரைட்டி இருக்குது. முருங்கைக்கீரை இருக்குது. அதுக்கப்புறம் சொரக்காய், பீக்கங்காய் எல்லாமே கொடி போட்டிருக்கேன். அதெல்லாமே வந்து பிஞ்சு வச்சுருக்கு. கொத்தவரங்காயும் அவரைக்காயுமே பிஞ்சு வச்சுருக்குது. இது கூட வந்து பாவக்காய், இந்த கொடி எல்லாமே தினைக்குமே பாவக்காய் வந்து காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரெகுலராகவே காய்க்கும். கீரை வகையில் புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, தூதுவளை, அதுக்கப்புறம் லிப்டிக் பழம்னு சொல்லுவோம்ல அந்த கீரை, இதையெல்லாம் பருப்பில் போட்டு கடையிறது பொரியல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவ் போடலான்ட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைவ்